இங்க ஒரே இருட்டாத்தான் இருக்கு, எங்க வெளிச்சம் இருக்கு, விடியலே இல்லை அப்படின்னு வழக்கமான நக்கல் நையாண்டியோட பேசியிருக்காரு ஒருத்தர். யார் அவரு? வேற யாரு? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் தான். என்னன்னா, மதுரையில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் கேட்குறாரு, மதுரை மாநகராட்சிக்குள்ள இந்த சுவரொட்டி போஸ்டர்லாம் ஒட்டக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தம்பி இதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சிப்பா. அதாவது அவர் நடைபாதை பயணம் மேற்கொண்ட போது ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு திரும்புகிற பக்கம் பூரா பேனர் அடித்து ஓட்டினாங்க, போஸ்டர் அடித்து ஓட்டினாங்க. ஆனால் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளலாம்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு முட்டுக்கட்டை போடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் காரணம். எங்கே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு சொன்னார் இல்லையா? ஆனால் இங்கே எங்கே விடியல் இருக்குது, வெளிச்சம் இருக்குது? திரும்புகிற பக்கம் பூரா ஒரே இருட்டாக தான் இருக்குது அப்படின்னு திமுகவை சாடி வழக்கமான நக்கல் நையாண்டியோட பேசியிருக்காரு செல்லூர் ராஜ் அவர்கள். அதான் அது இதென்ன இதிலே தெரியாதா திமுகவுடைய காழ்ப்புணர்ச்சி? அவங்க தலைவர் வரும்போது என்னென்ன செஞ்சாங்க. அவர் நடைபாதை வந்தார், நடைபயணமா என்னப்பா வந்தார். அப்போ என்ன எத்தனை ஃப்ளெக்ஸ் போர்டு கட்டினாங்க, எங்கெங்கே வால் போஸ்ட் அடித்தாங்க, எல்லார் வீட்லேயும் சோத்துல கூட எல்லாரும் சோத்துலையும் ஒட்டி விட்டாங்க, சோத்துல கூட ஒட்டி சுவர் ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறாருன்னு அந்த இது போடலை. நம்ம நம்ம அந்த வார்த்தை வாசகமே இப்போ வர்றது இல்லையே. ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போறான்ற அந்த வாசகமே இப்போ கண்ணிலே காமிக்கிற அந்த பாட்டே எடுத்து போட சொல்லிட்டாங்க போல. ஏன்னா இப்படி இருட்டா தானே இருக்கு. உயிரை கொடுத்தாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஜெயிக்க வச்சு அரியணையில் ஏற்றி சிஎம் ஆக்கிடுவோம் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, தம்பி கரெக்டாக தானே சொல்லியிருக்காரு, அவரு நல்லா தானே சொல்லியிருக்காரு, அதுவும் நல்லதைத்தானே சொல்லியிருக்காரு. அதாவது அண்ணாமலை எனது ஆருயிர் தம்பி, பாசத்தம்பி, நல்ல தம்பி, தங்க கம்பி. அந்த தம்பி உயிரெல்லாம் கொடுக்க வேணாம், பேசினா போதும். அந்த ஏரியாவுக்கு போய் தொகுதி மக்கள்கிட்ட பேசினாலே போதும்பா, எங்கள் ஆட்சி மலர்ந்துடும், நாங்கள் அரியணையில் ஏறிடுவோம் அப்படின்னு வெற்றி முழக்கத்தோடு பேசியிருக்காரு செல்லூர் ராஜ் அவர்கள். நல்லது தானே சொல்லியிருக்கேன். அவர் உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம். அவர் அவங்க கட்சிக்காரங்களில் தூண்டி விட்டாலே போதும். இன்னைக்கு இந்த ஆட்சியை மாற்றம் செய்யணும்னு மக்கள் துடித்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பு சகோதரர் அண்ணாமலை பொறுத்தளவுக்கு அவர் வேண்டுகோள் விட்டால் அவர் பேசினாலே போதுமானது. உறுதியாக பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக வரப்போகிறார். அதிமுக ஆட்சி மலரப்போகிறது.